காந்தி சிலைக்கு பக்கத்தில் படுத்தோம்னா யாரும் திருட மாட்டாங்க அப்படின்னு காந்தி சிலைக்கு அடியில் போய் படுத்திருக்கேன். காந்தி அந்த நேரம் பார்த்து பாருங்களேன், எல்லா சிலைக்கும் பாருங்க ஒன்று உட்கார வச்சு அல்லது பெரிய மராட்டிய சிவாஜி எல்லாம் குதிரையில் அப்படி வச்சிருக்காங்க. காந்திக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, நம்ம இந்த தேசத்துக்கே விடுதலை வாங்கி கொடுத்தோம், இப்படி குச்சியை கொடுத்து காலம்பூரா நிற்க வச்சுட்டாங்களே, மராட்டிய சிவாஜி மாதிரி ஒரு குதிரையில் நின்றுக்கிட்டு இருந்தாலும் நிம்மதியாக கால் வலி இல்லாமல் நிற்கலாமேன்னு சொல்லி கீழே படுத்திருக்கவனை எழுப்பியிருக்காரு குச்சியை தட்டி, எந்திரி அப்படின்னு. என்ன அப்படின்றது, எனக்கு எப்படியாவது ஒரு குதிரை வாங்கி கொண்டு வந்து குடியா, நான் இத்தனை வருஷமா நின்று காலெல்லாம் வலிக்குது, எனக்கு இப்போ குதிரை அவசியம் வேணும். காந்தி பேசுறாரு அப்படின்னு, குதிரை எனக்கு வேணும் அப்படிங்களா காந்தி, எங்களுக்கு சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு குதிரை வாங்கி கொடுக்காம போயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அவங்க ஊரில் இருக்க ஒரு அரசியல்வாதி 2 பேர்த்த கூப்பிட்டுருக்காரு. காந்தி என்கிட்ட நைட்டு பேசினாரு, என்னது ரீலா விடுற, இப்போ சட்டமன்றத்துக்கு போகிற ஆளுகளும் பாராளுமன்றத்துக்கு போகிற ஆளுகளே பேச மாட்டேங்குது, காந்தியா பேச போகிறாரு அப்படின்னு பேசினாருங்க. அப்படியா, வாங்க நீங்கள் 2 பேரும் காந்தி எப்படி பேசுகிறாருன்னு வந்து பாருங்கன்ட்டு இவன் 2 பேர்த்தையும் இவன் கூட்டி வந்திருக்கான். காந்தி இப்படியே பார்த்துட்டு, ஏண்டா உன்கிட்ட குதிரையை கூட்டி வர சொன்னால் ஒரு பச்சை வந்தியும் கழுதையும் கூட்டி வந்திருக்க அப்படின்னாரு.